الحمد لله أستعينه وأستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العظيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னலாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், அவுலியாக்கள், பெரியவர்கள், குறிப்பாக நம்ம அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் அருளும் என்றென்றும் நிலவுக. இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, விண்ணுலக பயணம் மேராஜ் ஒரு பார்வை, இந்த தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் முக்கியமான ஒரு சில விஷயங்கள், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய படிப்பினைகள், அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்க போகிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். தனது அடியாரை இரவு வேளையில் மஸ்ஜித் ஹராமில் இருந்து மஸ்ஜித் அக்ஸாவிற்கு அழைத்து சென்ற இறைவன் தூயவன். பாரக்கனா ஹவுலகு, அதனை சூழ உள்ள பூமிகளில் நாம் பரக்கத்தை செய்துள்ளோம். லினுரியகு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை எடுத்து காமிப்பதற்காக வேண்டி நாம் அவ்வாறாக செய்தோம் என்று இறைவன் சொல்கிறான். இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அவன் கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். உயர் நோக்கத்துக்காக வேண்டி படைக்கப்பட்ட மனித சமுதாயம் நிலை தடுமாறி தவறான வழிகளில் ஈடுபடும் பொழுதெல்லாம் அல்லாஹ் தஆலா காலத்துக்கு ஏற்றவாறு தொடராக நபிமார்களை அனுப்பி அந்த நபிமார்களுக்கு பல்வேறு அற்புதங்களை கொடுத்து அவர்களை சிறப்பிக்க செய்தான். அந்த வரிசையில் தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபியாக வந்தார்கள். பல்வேறு அற்புதங்களை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை சிறப்பிக்க செய்து, அற்புதங்களில் முஅஜிசாக்களில் மிக உன்னதமான, கண்ணியமான, சிறப்பான, எந்த நபிக்கும் குடித்திராத மிகப்பெரிய ஒரு அற்புதம், ஒரு முஅஜிசா அல் மிஅராஜ். அது நபிமாருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவளுக்கு மட்டும் குறிப்பானது. வேற எந்த நபிக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. மேராஜ் என்பது இரண்டு பயணம். ஒன்று இஸ்ரா என்ற பயணம், மற்றொன்று மேராஜ் என்ற பயணம். இஸ்ரா என்ற பயணத்தை பற்றி இறைவன் குர்ஆனில் சொல்லிவிட்டான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. இறைவன் குர்ஆனில் சொல்லிவிட்டான். இந்த இஸ்ரா என்ற பயணத்தை யார் மறுக்கிறார்களோ அவர்கள் குர்ஆன் வசனத்தை மறுத்தவரை போன்று ஆகிவிடுவார். யார் குர்ஆன் வசனத்தை மறுக்கிறாரோ
அவர் காஃபிராக ஆகிவிடுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புராக் வாகனத்தில் கொண்டு செல்லுகின்ற பொழுது இரண்டு விதமான ரிவாயத்துகள். ஒன்று உம்மு ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருந்து புறப்பட்டார்கள் என்றும், இரண்டு மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து புறப்பட்டார்கள் என்றும் இரண்டு விதமான ரிவாயத்துகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 70,000 மலக்குகளுடன் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்வதற்காக வேண்டி வந்தார்கள். ஜிப்ரீலை பார்த்த உடனே நபி அவர்கள் கேட்கிறார்கள், யா ஜிப்ரீல், ரஹமத்துடைய ஆயத்தை கொண்டு வந்திருக்கிறீர்களா அல்லது வேதனுடைய ஆயத்தை கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று கேட்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், நபி அவர்களே, நான் ரஹமத்துடைய ஆயத்தை கொண்டு வரவில்லை, வேதோடைய ஆயத்தை தற்சமயம் கொண்டு வரவில்லை, உங்களை அழைத்து செல்வதற்காக வேண்டி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த மேராஜ் இரவு ஏன் ஏற்பட்டது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஏன் அல்லாஹ் அப்படி கண்ணியப்படுத்தினான்? ஏன் வானலோகத்துக்கு அழைத்து சென்றான்? இதற்கு பலவிதமான காரணங்கள் கிதாபுகளை நாம் பார்க்கிறோம். சுமார் 8 வயது முதல் நபித்துவம் பெற்று 10 ஆண்டுகளுக்கு பிறகு வரை அபூ தாலிப் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்து பராமரித்து வந்தார்கள். அபூ தாலிபுடைய வஃபாத்துக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு கவலை. குறைஷியர்கள்லாம் சந்தோஷம், அபூ தாலிப் இருக்க வரையும் நபி அவர்களை எதுவும் செய்ய முடியவில்லை. 3 நாளைக்கு பிறகு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் மரணம். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையில் நபி அவர்கள் இருக்கிறார்கள், கவலையாக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இந்த உலகத்தில் ஆறுதல் சொல்வதற்கு யார் இருக்கிறார்கள்? வானலோகத்துக்கு அழைத்த அல்லாஹ் ஆறுதல் அளிக்கிறான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை. இரண்டாவது காரணம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய காலத்தில் எடுத்துக்கொண்டால் ஸஹர் வைக்கக்கூடியவர்கள் நிறைய நபர்கள் இருந்தார்கள். அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களை அவர்களை விட தாண்டி அவர்களை விட பல வகையில் செய்யக்கூடிய ஆற்றலை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கு கொடுத்திருந்தான். யாரும் இப்படி சொல்லிடாத அல்லவா, மூசாக்கு இது தெரியல அது தெரியலன்னு சொல்லிடக்கூடாது அல்லவா. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய காலத்தில் மருத்துவர்கள் நிறைய இருந்தார்கள். அதனால் இருந்த மருத்துவர்களிலே உயர்தரமான கண்ணியமான அதிகமாக படிப்பு உள்ள ஒரு மருத்துவர் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்தில் விஞ்ஞானிகள் அதிகம். இப்படி சொல்லிக் கொள்ளலாம் அல்லவா. நபி அவர்கள் ராக்கெட்டை பார்க்கவில்லை, நபி அவர்கள் பிளைட்டை பார்க்கவில்லை, யோகனை பார்க்கவில்லை என்று சொல்லிடக்கூடாது அல்லவா. அதனால் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே விஞ்ஞானம் சம்பந்தமாக வானலோகத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்த்தினான் என்று வரலாறுகள் நமக்கு சொல்கிறது. யாரும் இப்படி கேள்வி கேட்டிட முடியாது. விஞ்ஞானத்திலும் தலை சிறந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நிறைய காரணங்கள் இருக்கு, ஒரு சில விஷயங்கள் தான் போய் சொல்றேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நபி அவர்களை அழைத்து செல்கின்ற பொழுது ஒரு இடம் வருகிறது. சொல்லுகிறார்கள், இந்த இடத்தில் 2 ரக்காயத்து தொழுவுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதற்கு பிறகு கேட்கிறார்கள், இந்த இடத்தில் தொழப்பட்ட காரணம் என்ன, ஏன் தொழச் சொன்னீர்கள்? யஸ்ரிப், மதீனா. ஒரு காலகட்டம் வரும், அந்த காலகட்டத்தில் மக்காவாசியில் உங்களை அடித்து விரட்டுவார்கள். நீங்கள் மக்காவில் இருந்து புறப்பட்டு இந்த மதீனாவுக்கு வந்து நீங்கள் தங்குவீர்கள். இங்கு உங்களுக்கு அன்சாரிகள் உதவி செய்வார்கள். அந்த இடம்தான் இந்த இடம் தையிபா, மதீனா என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்கிறார்கள், ஒரு இடம் வருகிறது, அந்த இடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இங்கு 2 ரக்காய் தொழுவுங்கள். தொழுதார்கள். கேட்கிறார்கள், இங்க தொழக்கூடிய காரணம் என்ன? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் 70,000 திரைக்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் பேசிய இடம் இந்த இடம்தான். வலம்மா ஜா மூசா லிமீகாத்தினா வகல்லமஹு ரப்புஹு, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் அல்லவா. அல்லாஹ்விடத்தில் பேசுகின்ற பொழுது அவர்களால் பேச முடியவில்லை, மயக்கம் வந்து கீழே விழுந்தார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது அல்லவா. அடுத்து செல்கிறார்கள், ஒரு இடம் வருகிறது, இங்கு 2 ரக்காயத் தொழுவுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறார்கள். கேட்டார்கள், இங்கு தொழப்பட்ட இங்கு தொழுத காரணம் என்ன? பத்லஹம்,
ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறந்த ஊர் இந்த ஊர் தான் என்பதாக சொன்னார்கள். புறப்படுகிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடன். செல்கின்ற பொழுது வலதுபுறத்தில் அழைக்கப்படுகிறது யா முஹம்மது யா முஹம்மது, இடதுபுறத்திலே அழைக்கப்படுகிறது யா முஹம்மது யா முஹம்மது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், நபி அவர்களே முஹம்மதை திரும்பி பார்க்காதீர்கள், நேரா வந்து கொண்டே இருங்கள். நேரா வந்தார்கள். கேட்கிறார்கள், வலதுபுறத்தில் அழைத்தவர்கள் யார், இடதுபுறத்தில் அழைத்தவர்கள் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஜிப்ரீல் சொல்கிறார்கள், வலதுபுறத்தில் அழைத்தவர்கள் யூதர்கள் அழைத்தார்கள், இடதுபுறத்தில் அழைத்தவர்கள் நஸ்ராக்கள் அழைத்தார்கள். நீங்கள் வலதுபுறத்தில் பக்கம் திரும்பி இருந்தால் உங்களுடைய உம்மத்தை சார்ந்த அனைவர்களும் யூதர்களாக மாறியிருப்பார்கள். நீங்கள் இடதுபுறத்தில் திரும்பி இருந்தால் உங்கள் உம்மத்தை சார்ந்தவர்களும் நஸ்ரானியாக மாறியிருப்பார்கள். செல்கிறார்கள். ஒரு நெருப்பு ஒன்று நபி அவர்களை முன்னோக்கி வருகிறது. ஒரு ஜுவாலை ஒன்று நபி அவர்களை முன்னோக்கி வருகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அவர்களை காப்பாற்றுகிறார்கள். அதை விட்டு நபி அவர்களை காப்பாற்றி அதை தள்ளி விடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இது என்ன ஜுவாலை? ஷைத்தான் அனுப்பிய ஜுவாலை, உங்களை அழிப்பதற்காக வேண்டி ஷைத்தான் அனுப்பிய ஜுவாலை, இந்த நெருப்பு குன்றும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இப்படியாக சென்று சென்று பைத்துல் முகத்தஸ் போய் சேர்ந்து விட்டார்கள். பைத்துல் முகத்தஸுக்காக வேண்டி அதிகம் துஆ செய்ய வேண்டும். மிகப்பெரிய சிறப்புக்குரியது. சுமார் 90% நபி அவர்கள் நபிமார்கள் பைத்துல் முகத்தஸை சுத்தி தான் வாழ்ந்திருக்கிறார்கள். 10% தான் அரபு நாட்டு பக்கம். மக்கா கட்டப்பட்டதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மக்காவை புதுப்பித்ததுக்கு பிறகு 40 வருடங்களுக்கு பிறகு பைத்துல் முகத்தஸை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் புதுப்பித்தார்கள் என்று வரலாறுகளை பார்க்கிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பகல் ஃபுல்லா கட்டுவாங்க, ஜின்களை வச்சு கட்டாங்க. இரவுல பார்த்தா இடிஞ்சு அப்படியே தரமட்டமாகி கிடக்கும். 2வது நாள் கட்டுவாங்க, தரமட்டமாகி கிடக்கும். 3ஆம் நாள் கட்டுவாங்க, தரமட்டமா. என்ன காரணம்? அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் ரப்பே, உன் ஆலயத்தை உன்னை வணங்குவதற்காக வேண்டி கட்டுகின்ற இந்த மஸ்ஜிதை ஏன் இடிந்து விழுகிறது? என்ன காரணம்? அல்லாஹ் சொல்கிறான், சுலைமானே, அந்த இடம் யாருக்குரிய இடம்? அந்த இடம் எத்தீமுக்குள்ள இடம் அல்லவா? எத்தீமுக்குள்ள இடத்தை அவரிடத்தில் வாங்கி அவர்களுக்கு அதுக்குள்ள சன்மானத்தை பொருளை கொடுத்து விட்டு பணத்தை கொடுத்து விட்டு எங்கள் கட்டுங்கள் என்று ஏவன் சொல்கிறான். அதிகமான பணத்தை கொடுத்து விட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த இடத்தில் பைத்துல் முகத்தஸை கட்டினார்கள் என்று வரலாறுகளை பார்க்கிறோம். பைத்துல் முகத்தஸில் ஒரு கல் இருக்கிறது. எப்படி காபத்துல்லாவில் ஒரு கல் இருக்கிறதோ, அஜ்ர அஸ்வத் கல், முத்தமிடுகிறோம் அல்லவா? அதே போன்று சுவர்க்கத்தில் இருந்து வந்த கல். அதே போன்று பைத்துல் முகத்தஸில் ஒரு சிறப்புக்குரிய ஒரு கல் இருக்கிறது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சுவர்க்கத்தில் இருந்து வந்த கல். ஆக பைத்துல் முகத்தஸ் சென்றதுக்கு பிறகு எல்லா நபிமார்களும் அங்க வரவைக்கப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை வைக்கிறார்கள். எல்லா நபிமார்களுக்கும் நபி அவர்கள் தலைவர்கள் என்பதாக எல்லா நபிமார்களுக்கும் காமிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பாங்கு சொல்கிறார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்பதாக சொல்லி உடனே இருந்த அத்தனை நபிமார்களும் இதை சொல்கிறார்கள். நபி அவர்களை ஈமான் கொள்கிறார்கள். அங்கிருந்துதான் வான்லோகத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். இன்னும் பல காரணங்கள். இந்த மேராஜ் ஏற்படக்கூடிய காரணம் என்ன? படைப்புகள் மொத்தம் 4 வகை. ஒன்று மாயி, தண்ணீரால் படைக்கப்பட்ட படைப்பு. 2 நாரி, நெருப்பினால் படைக்கப்பட்ட படைப்பு. 3 நூரி, ஒளியால் படைக்கப்பட்ட படைப்பு. 4 தீனி, மண்ணால் படைக்கப்பட்ட படைப்பு. நாம் இந்த எல்லா படைப்பினர்களுக்கும் நபி அவர்களை காமிக்க வேண்டும். எல்லா படைப்புகளுக்கும் நபி அவர்கள் தலைவர் என்பதை காமிக்க வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றார்கள் என்று வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். ஃபத்ஹுல் கபீரில் தஃப்சீரில் விளக்கம் எழுதுறாங்க, இன்னல்லாஹ் ஹஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸகும் வ அம்வாலகும் பி அன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் வியாபாரம் செய்கிறான், முஃமின்களை வாங்கிக் கொள்கிறான். முஃமின்களை வாங்கிக் கொண்டு அல்லாஹ்வுக்காக நீ தொழ வேண்டும், வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும். அதனால் அவளுக்கு கொடுக்கக்கூடியது சுவர்க்கம். ஒரு பொருளை வாங்கின்ற பொழுது அந்த பொருளை பார்க்க வேண்டும் அல்லவா? அந்த பொருளை பார்ப்பதற்காக வேண்டிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானமண்டபத்துக்கு சென்றார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கிதாபில் எழுதுகிறார்கள். தஃப்சீர் கபீரில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது எல்லாம் இஸ்ரா என்ற பயணம், மேராஜ் என்ற பயணம். மேராஜ் என்ற பயணம் தெளிவாக குர்ஆன்
முத்தவாத்திரான ஹதீஸ். முத்தவாத்திரான ஹதீஸ்கள் என்றால் பெரும் கூட்டத்தினர்கள், நிறைய சஹாபாக்கள், அதிகமான சஹாபாக்கள் சேர்ந்து அறிவிக்கக்கூடிய ஹதீஸுக்கு தான் சஹீஹான ஹதீஸ், முத்தவாத்திரான ஹதீஸ். முத்தவாத்திரான ஹதீஸ் இருக்கிறது. பைத்துல் முகத்தஸில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களும் முதல் வானம், இரண்டாவது வானம், அடுத்தடுத்த வானங்கள் எல்லாம் கடந்து சென்று சிதறத்துல் முன்தஹாவையும் சென்று அதற்கு மேலே சுரக்கும் நரகங்களை பார்த்து அல்லாஹ்வை சந்தித்து உரையாடி தொழுகை பெருசாக பெற்று வந்தார்கள். முத்தவாத்திரான ஹதீஸ் இருக்கு. இந்த நிகழ்ச்சி, மேராஜ் நிகழ்ச்சி யார் மறுக்கிறார்களோ அவர்கள் முத்தவாத்திரான ஹதீஸை மறுத்தவரை போன்று ஆகிவிடுவார். யார் முத்தவாத்திரான ஹதீஸை மறுக்கிறார்களோ அவர்கள் பெரும் பாவி அல்லது ஃபாசிக் அல்லது காஃபிராக ஆகிவிடுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு இஸ்லாமியுடைய அடையாளம் இவன் முஃமின் தான், சராசரி மூமின் தான் என்பதற்கு அடையாளம் முழுக்க முழுக்க இதை நம்பியே ஆக வேண்டும். காரணம், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நடத்திய மிகப்பெரிய ஒரு பேர் அற்புதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்று வந்து இந்த செய்தியை சொல்கின்ற பொழுது பலமுள்ள ஈமான் உள்ள சஹாபாக்கள் இதை ஏற்றுக்கொண்டார்கள். பலகீனமானவர்கள் முர்தத்தாகி விட்டார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நபி அவர்கள் அந்த நேரத்தில் பார்க்கவில்லை. அந்த செய்தியை சொல்கின்ற பொழுது நபி அவர்களை பார்க்கவில்லை. ஊருக்கு சென்றிருக்கிறார்கள். வெளியூரில் இருந்து வேலைகளை முடித்து வருகின்ற பொழுது அபூஜஹில் மூலமாக இந்த செய்தியை கேள்விப்படுகிறார்கள். உங்க முஹம்மது என்ன சொல்கிறார் என்று தெரியுமா? ஏதோ 7 வானத்தை கடந்து சென்றார்களாம், பைத்துல் முகத்தஸ், அதாவது மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு சென்றார்கள் என்று எல்லாம் எதையோ சொல்கிறார். என்ன ஆனது என்பதாக தெரியவில்லை, பொய் சொல்கிறார் என்று சொல்கின்ற பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அபூஜஹிலை கூட்டி சொல்கிறார்கள். அபூஜஹில், இது சொன்னது எங்கள் நபியா? எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்களா? ஆம், அவர்கள் தான் சொன்னார்கள். அபூஜஹிலை வார்த்தை சொல்கிறார்கள். அபூஜஹில், எங்கள் நபி சொல்லியிருந்தால் அது உண்மை, அதில் எந்த மாற்றம் இல்லை. அதனால சாதிக் என்று உண்மையாளர், சாதிக் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பெயர் சூட்டப்பட்டது. ஆன்மீக கலந்தம் விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? ஆம்ஸ்ட்ராங் என்பவன் நிலாவுக்கு வெளியில் கால் பதித்தவனை சாதனையாக பேசப்படும் விஞ்ஞான யுகத்தில் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், புளுட்டோ அத்தனை கிரகங்களையும் தாண்டி அல்லாஹ்வை சந்தித்து வந்து சொல்கின்ற பொழுது இந்த உலகம் ஆன்மீகம் என்பதாக சொல்லி நபி அவர்களை ஓரம் தள்ளிவிட்டது. ஆன்மீகமாக இருந்தால் வியப்பு வருமா? மக்கவாசிகள் கேட்டார்கள் அல்லவா, பைத்துல் முகத்தஸ் உள்ள அடையாளங்களையும் சிரியாவுக்கு சென்ற வியாபார கூட்டத்தார்களை பற்றி கேட்கின்ற பொழுது இன்ன அடையாளம் உள்ள ஒட்டகத்தை எல்லாம் சொன்னார்களே, ஆச்சரியப்பட்டார்களே. ஆன்மீகமாக இருந்தால் வியப்பு வருமா? ஆன்மீகம் இல்லை. நபி அவர்கள் உயிருடன் உடலுடன் சென்றார்கள் என்பதுதான் உண்மை. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி என்றாலே உயிரும் உடலும் சேர்ந்ததற்குத்தான் சொல்லப்படும், உயிருக்கு மாத்திரம் சொல்லப்பட மாட்டாது. சிலர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் மாத்திரம் அல்லாஹ்வை சந்தித்தது என்று. உயிர் மாத்திரம் என்பதற்கு பி அப்திஹி என்று வராது, உடலும் உயிரும் சேர்ந்து இருக்க வேண்டும். ஆனால் உயிர் மாத்திரம் போய் சென்று இருந்தது என்றால் அது வியப்புக்குரிய விஷயம் அல்ல. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌதிஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. ஒவ்வொரு மனிதர்களும் தூங்குகின்ற பொழுது அவருடைய உடலில் இருந்து வானமண்டபத்துக்கு உயிர் செல்கிறது. நம்முடைய உயிர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே செல்கிறது. உயிர் கொடுக்கப்படுவதால் தான் இந்த உயிர் இங்கு வரும், இல்லை என்றால் அங்கேயே தங்கிவிடும். பேசிக்கிறோம் அல்லவா, எங்க நைட்டு நல்லா படுத்தாருங்க ஹாஜியாரு, என்கிட்ட பேசிட்டு தாங்க போனா, இஷ்டாத்துல நாங்கெல்லாம் உட்காந்து டீ குடிச்சோம், காலில் மௌத்துங்க. உலகத்துள்ள நடைமுறைகள் பார்க்கிறோம் அல்லவா. இது வியப்புக்குரிய விஷயம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருடன் உடலுடன் அல்லாஹ்வை சந்திக்க சென்றார்கள் என்பதுதான் ஆச்சரியத்துக்குரிய விஷயம், அதுதான் உண்மை. அல்லாமா இக்பால் பல உதாரணங்கள் சொல்கிறார்கள். மேராஜ் சாத்தியம் என்பதற்கு பல உதாரணங்கள் சொல்கிறார்கள். வானோகத்தில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் கண்ணிமைக்கும் நேரத்தில் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மத்தியில் வஹீயை கொண்டு வருகிறார்கள். அதையெல்லாம் செய்ய வைத்த இறைவனுக்கு ஏன் தனக்கு பிடித்தமான நபியை வானோகத்துக்கு உயர்த்தியிருக்க கூடாது? அல்லாஹ்வால் இது செய்ய முடியாதா? அடுத்து சொல்கிறார்கள், பல 100 அப்பால் மைக்கு இருந்த யமன் நாடு பல்கீஸ் அம்மையார் வருவதற்கு முன்பதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்கிறார்கள், பல்கீஸ் அம்மையாருடைய சிம்மாசனம் இங்கு வர வேண்டும், யார் கொண்டு வருவது?
காலவை சிரித்தும் ஜின்னி, ஒரு ஜின்னு எழுந்து சொல்லுது. இதெல்லாம் குர்ஆன்ல வர்றதுதான். இந்த சபையை களைவதற்குள், நீங்கள் எழுந்துவதற்குள் இதை கொண்டு வருகிறேன், இது தாமதம், உட்காருன்னு சொல்லிட்டாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். قال الذي عنده علم من الكتاب انا اتيك به قبل ان يرتد اليك طرفك. வேதம் கொடுக்கப்பட்ட, ஞானம் வழங்கப்பட்ட ஒருவர் எழுது என்று சொல்கிறார். நபி அவர்களே, கண் இமைக்கும் நேரத்தில், கண் அசைச்சு பாருங்க, எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு செகண்ட் கூட ஆகாது. கண் இமைக்கும் நேரத்தில் பல 100 மைலுக்கு அப்பால் இருந்த அந்த சிம்மாசனத்தை இங்கு கொண்டு வருகிறேன் என்பதா சொல்லி கொண்டு வந்தார். குர்ஆன் சொல்கிறது. இதையெல்லாம் செய்ய வைத்த இறைவனுக்கு ஏன் தனக்கு பிடித்தமான நபியை வானலோகத்துக்கு கொண்டு சென்று இருக்க கூடாது? பர்ரஃபஅல்லாஹு இலைஹி வகான அல்லாஹு அஸீஸன் ஹகீமா. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை உயிருடன் உடலுடன் வானலோகத்துக்கு அல்லாஹ் உயர்த்தினான் என்று வரலாறுகள் சொல்கிறது, குர்ஆன் சொல்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை வானலோகத்துக்கு உயர்த்தி இருக்கின்ற பொழுது ஏன் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானலோகத்துக்கு உயர்த்தி இருக்க கூடாது? வரஃபஅனாஹு மகானன் அலியா, எல்லாம் குர்ஆன்ல வரக்கூடிய வசனங்கள் தான். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை வானலோகத்துக்கு அல்லாஹ் உயர்த்தினான் என்று குர்ஆன் சொல்கிறது. அதையெல்லாம் செய்ய வைத்த இறைவன் ஏன் தனது நபியை வானலோகத்துக்கு உயர்த்தி இருக்க கூடாது? சாதாரண பார்வை எடுத்துக் கொள்ளுவோம். வானத்தின் பக்கம் பார்த்தால் நம்முடைய பார்வை வானமுடத்து வரைக்கும் செல்கிறது. நம்முடைய பார்வையை செல்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் வானலோகத்துக்கு இறைவன் உயர்த்தியிருக்க கூடாது? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வானலோகத்துக்கு அல்லாஹ் உயர்த்தினான் என்பதுதான் உண்மை. உயிருடன் உடலுடன் அவர்கள் சென்றார்கள். வானலோகத்தில் சென்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்தார்கள். இரண்டாவது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். மூன்றாவது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். நான்காவது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். ஐந்தாவது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். ஆறில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்தார்கள். ஏழில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். ஒரு கேள்வி, 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் இருந்து இந்த 7 நபிமார்களை குறிப்பாக்கப்பட்ட காரணம் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்க்க வைத்த நோக்கம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எப்படி சுவர்க்கத்தில் இருந்து வெளியாக்கப்பட்டு இந்த உலகத்துக்கு வந்தார்களோ, சுவர்க்கத்தில் இருந்து வெளியானதின் காரணமாக தான் இந்த உலகத்துக்கு வந்ததின் காரணம் மனித குணமே பெருகியது. அவங்க சுவர்க்கத்திலே இருந்திருந்தா நம்ம இங்க இருக்க முடியுமா? இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்திருக்க முடியுமா? அதே போன்றுதான் மக்காவாசிகள் உங்களை விரட்டியடிப்பார்கள். ஸல்லல்லாஹு ஆச்சரியமா கேட்கிறாங்க, என்னை விரட்டடிப்பார்களா மக்காவாசிகள்? என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் விரட்டடிப்பார்களா? விரட்டி அடிக்கிறது மாத்திரமல்ல, உங்களை கொலை செய்ய முயற்சி செய்வார்கள். ஆக இந்த மக்காவை விட்டு நீங்கள் புறப்பட்டு மறுநாட்டுக்கு மதீனாவுக்கு செல்வீர்கள், இஸ்லாம் வளரும். அதை உணர்த்துவதற்காக வேண்டிதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் பார்க்க வைத்திருக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்க்க வைத்த நோக்கம், கிறிஸ்தவர்கள் அவர்களை கொலை செய்ய முயற்சி செய்ததை போன்றே உங்களையும் அவர்கள் கொலை செய்ய முயற்சி செய்வார்கள் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டிதான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்க்க வைத்ததின் நோக்கம், உடன் பிறந்த சகோதரர்கள் கொலை செய்ய முயற்சி செய்ததை போன்றே அவர்களை, உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை இவர்களை கொலை செய்வதற்கான முயற்சி செய்வார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்க்க வைத்ததின் நோக்கம், எழுதுகோலை கண்டுபிடித்தவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அதே போல் நீங்கள் பல நாட்டுகளுக்கு லெட்டரின் மூலமாக உங்கள் லெட்டர், உங்களுடைய கடிதம் செல்லும். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பார்க்க வைத்ததின் நோக்கம், அன்பாக பாசமாக உம்மத்தின் மீது இருப்பார்கள், அதே போன்று நீங்களும் இருப்பீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்க்க வைத்ததின் நோக்கம், யூதர்களை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்க்க வைத்ததின் நோக்கம், மக்கா மீண்டும் உங்களுக்கு வெற்றி கொள்ளப்படும் என்ற செய்தி உணர்த்துவதற்காக வேண்டி இந்த 7 நபிமார்களை அல்லாஹு தஆலா சந்திக்க வைத்தான். அங்கு போய் சென்று சுவர்க்கத்தை பார்த்தார்கள், நரகங்களை பார்த்தார், நரகத்தை பார்த்தார்கள், அல்லாவை சந்திக்கிறார்கள், தொழுகையை பரிசாக பெற்று வந்தார்கள். அல்லாவை சந்தித்த உடனே அல்லாஹ்விடத்தில் உரையாடுகிறார்கள். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலாத்து வத்தய்யிபாத்து, அல்லாஹ்வுக்கு காணிக்கை செலுத்துகின்ற பொழுது அல்லாஹ் சொன்ன அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, உங்கள் மீது ரஹ்மத் பரக்கத்து உண்டாகட்டும் என்பதாக சொல்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் மீது மாத்திரம் உன்னுடைய ரஹ்மத் பரக்கத்து இருந்தால் போதுமானதாகாது, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். மிகப்பெரிய ஒரு பாக்கியம், தனக்கு மாத்திரம் கிடைத்தால் போதும் என்று நபி அவர்கள் நினைக்கல. ஆனா நம்மளாம் தான் அப்படி நினைச்சிருப்போம், நமக்கு மாத்திரம் கிடைத்தால் போதும் என்று நினைத்து நாமளே பெற்றுக்கொண்டு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க,
சாலிஹான அடியார்கள், உன் அடியார்களுக்கும் இது அருள வேண்டும் என்று நபி அவர்கள் கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நரகத்தை பார்த்துவிட்டு சில விஷயங்களை சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டிலே கவலையாக அழுது கொண்டிருக்கின்ற பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருவர்களும் வீட்டுக்கு வருகிறார்கள். நபி அவர்கள் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார்கள். கேட்கிறார்கள், ஏன் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறீர்கள்? நபி அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நான் எப்படி அழாமல் இருக்க முடியும், நான் எப்படி அழாமல் இருக்கும், ஒரு நாள் ஒரு இரவு கண்ட காட்சி, அதை நான் நினைத்து 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 அழுது கொண்டிருக்கிறேன். என் உம்மத்தில் தாய்மார்களுக்கு, என் உம்மத்தில் பெண்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வேதனை ஒரு இடத்தில் நான் பார்த்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மேராஜ் இரவில் பார்த்த செய்தியை சொல்றாங்க. ஒரு இடத்தில் நான் பார்த்தேன், ஒரு பெண்ணின் கூந்தலை, ஒரு பெண்ணின் தலைமுடியை ஒரு நெருப்பு கம்பில் கட்டப்பட்டு இருக்கிறது. வலி தாங்க முடியாமல் துடித்துடித்து அழுகிறார். அந்த வலி தாங்க முடியாமல் அவள் அழக்கூடிய அந்த கதறல் இந்த உலகத்தில் கேட்குமேயானால் இந்த உலகத்தில் அனைவர்களும் பயந்து நடுங்கி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சப்தம். ஜிப்ரீலை கேட்டேன், யா ஜிப்ரீல், இது என்ன சத்தம்? ஏன் இவ்வளவு கொடுமை செய்யப்படுகின்ற பெண்மணிக்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், ஏன் இவ்வளவு கொடுமை செய்யப்படுகிறது என்றால், இந்த பெண்மணி இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது தன் கூந்தலை, பெண்ணுக்கு தலைமுடி அவுரத் மறைக்கப்பட வேண்டும், தன் கூந்தலை புர்காவுக்கு வெளியிலே தொங்கவிட்டு சென்றவர், தன் முடியை வெளியே தொங்கவிட்டு சென்றவர். வீட்டில் கூட மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள், வீட்டில் கூட தலைமுடியை மறைத்துதான் வைத்திருக்க வேண்டும். தலைமுடியை யார் தொங்கவிட்டுக் கொள்கிறார்களோ தன் கணவன் மாத்திரம் நாம் பார்க்க வேண்டும், மற்றவர்கள் பார்க்க கூடாது. யார் அப்படி தொங்க விட்டு செல்கிறார்களோ அவளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை இந்த தண்டனை தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த வீட்டில் முடி கிடைக்கிறதோ, எந்த வீட்டில் முடியை தொங்கவிடப்பட்டு இருக்கிறதோ விசேஷமான மலக்குகள் அங்கு வரமாட்டார்கள். நீண்ட வரலாறு, சின்ன செய்தியை மாத்திரம் உதாரணத்துக்காக வேண்டி சொல்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு நாள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நபி அவர்களே, உங்களுடைய மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு நான் சலாம் சொல்லணும், அதனால என்ன அழைச்சிட்டு போங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அழைச்சிட்டு போல, முதல்ல அனுமதி வாங்கிட்டு வரான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் என் மனைவி இடத்துல போய் அனுமதி வாங்கிட்டு வரேன். ஜிப்ரீல் மலக்கு தான் என்பதற்காக சொன்ன உடனே அழைச்சிட்டு போல பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளாம் பெரிய படிப்பினை இது. நம்முடைய மனைவிமார் இடத்துல அப்படிதான் அனுமதி வாங்கணும். யாராவது பார்க்க வந்தா அனுமதி வாங்கி தான் உள்ள கூட்டு போகணும். நமக்கு நெருங்கிய நண்பர் என்பதற்காக வேண்டி சொல்லாம கொள்ளாம வீட்டுல கூட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு அதெல்லாம் சகஜமா ஆயிடுச்சு. இவர் எப்பயும் சேர்ந்து படிச்சிருப்பாரா, அதனால தன் மனைவி எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு அட்டடிச்சுக்கிட்டு இப்படி நிறைய நடக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கு கூட நபி அவர்கள் சொல்கிறார்கள், என் மனைவிடத்தில் அனுமதி வாங்கி வந்து வருகிறேன். போய் அனுமதி வாங்குறாங்க. ஜிப்ரீல் உங்களுக்கு சலாம் சொல்லணுமா, நீங்க என்ன சொல்றீங்க? தாராளமா வர சொல்லுங்கள். ஜிப்ரீலுடைய சலாத்தை யாரா விடுவார்களா? வர சொல்லுங்கள், கூட்டிட்டு வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அழைத்து வருகிறார்கள் வீட்டுக்கு. நபி அவர்களுக்கு தெரியும் ஜிப்ரீல், ஆனால் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய கண் பார்வைக்கு தெரியாது, மலக்கு அல்லவா. சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் உங்களுக்கு சலாம் சொல்றாங்க. அவங்க பதில் சலாம் சொன்னாங்க. இவர் மலக்கு தானா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, செய்யறாங்க ஒரு செயலை. சம்மணம் போட்டு உட்கார்ந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அழைச்சி, நபி அவர்களே, என் வலது தொடையின் மீது கால் மீது உட்காருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தாங்க. கேட்கறாங்க, ஜிப்ரீல் இப்ப பாக்குறாரா? ஆமா, எப்போதும் அவர் பார்த்துக்கிட்டு தான் உட்கார்ந்து, எப்போதும் உட்கார்ந்து இருக்க மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் எந்த விதமான மாற்றம் இல்லை. திரும்பி வராங்க. இடதுபுறத்தில் இடதுபுறத்தின் தொடையின் மீது உட்காருங்க. உட்கார்ந்தாங்க. இப்ப ஜிப்ரீல் பாக்குறாரா? ஆமா, சும்மா பார்த்துட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறார். பார்க்கணும் நோக்கம் இல்ல, பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறார். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன் தலையில் இருந்த முடியை கீழே தொங்க விடுகிறார்கள். அந்த காட்சியை பார்த்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஓடோடுகிறார்கள், தெரிக்க ஓடுகிறார்கள், கேட்கிறார்கள், அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இப்பொழுது என்ன செய்கிறார்? ஜிப்ரீல் பாருங்கள், ஜிப்ரீல் தெரிக்க ஓடுகிறார். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் தான் ஜிப்ரீல். காரணம், நான் தௌராத்தில் படித்திருக்கிறேன், நான் வேதம் கொடுக்கப்பட்ட இடத்தில் நான் கேட்டிருக்கிறேன், யார் தலைமுடியை தொங்க விட்டு இருக்கிறார்களோ, தலைமுடி எங்கு கீழே கிடைக்கிறதோ அங்கு விசேஷமான மலக்குகள் வரமாட்டார்கள் என்று தௌராத்திலே கேள்விப்பட்டிருக்கிறேன். ஜிப்ரீல் தான் வந்தது என்று அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு நேரத்தில் அவர் மனைவிமாரிடத்தில் ரொம்ப கோபப்பட்டாங்க. மனைவிமார்கள்லாம் கேட்கிறாங்க, ஏன் இப்படி கோபப்படுறீங்க? நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்?
உங்களுடைய தலைமுடி இங்கே கீழே கிடைக்கிறது, மலக்குகள் வராமல்லவா போயிடுவாங்க, இப்படி செய்யலாமா என்று கண்டித்தார்கள் என்று வரலாறுகளில் பார்க்கிறோம். அடுத்த விஷயம், ஒரு பெண்மனுடைய நாக்கு இழுத்து கட்டப்பட்டிருக்கிறது கம்பினால், நெருப்பு கம்பியில. அவள் இருந்து வலியக்கூடிய சீல் சனம் உலகத்தில் வலியுமையானால், கடலில் வலியுமையானால் அந்த கடலே கசப்பாகிவிடும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். யார் இவள்? கணவனை எதிர்த்து பேசக்கூடியவர், கணவனை மதிக்காதவளுக்கு இந்த தண்டனை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஜிப்ரீல் சொன்ன செய்தியை சொல்லி காமிக்கிறாங்க. முல்லா நஸ்ருதீன் கதை ஒன்று இருக்கு. எப்படியாவது முல்லாவை அளவைத்தினு என்பதற்கான மனைவி என்ன செஞ்சா, ஒரு நல்ல சூப்பு காரமா போட்டு வச்சுட்டா. முல்லா வந்து குடிப்பாரு, அவர் அளவைச்சு பார்க்கணும் கணவரை. சில மனைவிமாருக்கு அப்படி ஆசை இருக்கும். முல்லா வந்தாரு, பேசிட்டு அதை குடிக்கல, இவளே எடுத்து குடிச்சிட்டா. கண்கள்லாம் அப்படியே ரொம்ப பிதுங்கி போய் இருக்கு. ஏமா அழுவுற? எங்க அம்மா மூத்தாயிட்டாங்களா, அதை நினைச்சு அழுவுற. உடனே கொஞ்ச நேரத்துக்கு இவரும் எடுத்து குடிக்கிறாரு, இவரு கண்களும் பிதுங்கிட்டு வருது. அந்த அம்மா கேட்கிறாங்க, நீங்க ஏன் அழுகுறீங்க? நான் ஏன் அழுறாம்டா, உன் தாய் இருக்கும் பொழுதே, உன் தாய் மூத்தான உடனே நீயும் போயிருந்தா நான் சந்தோஷப்பட்டு இருப்பேன், நீ இருக்கிறீ அதை நினைச்சு நான் அழுகுறேன். இஸ்லாமிய சகோதரி பிரிவர்களே, கணவனை மதிக்காதவர்களுக்கு இந்த தண்டனை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் இரவிலே பார்த்தார்கள். ஆக மேராஜ் இரவு என்பது உண்மை. அந்த மேராஜ் இரவில் தொழுகை பரிசாக நமக்கு நபி அவர்கள் வாங்கி தந்திருக்கிறார்கள், கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த தொழுகை நாம் பேணுதலாக நாம் தொழ வேண்டும், தக்பீர் தஹீமாவுடன் நாம் தொழ வேண்டும். அப்படி தொழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.